பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய பரம சித்தத்திலே இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய விசேஷித்தவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்மை துதிக்கவும் போற்றவும் புகழவும் பாராட்டவும் உம்மை ஆசீர்வதிக்கவும் எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர் என்கிற அந்த தருணத்துக்கு நாங்கள் மறுமொழி கொடுத்து உம்மை நேசிக்கிறோம் என்று இதோ இந்த ஆராதனையிலே நீர் வரும்படி அழைக்கிறோம். ராஜா, உம்முடைய இடத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களுடைய தேவாலயம், எங்களுடைய இருதயம் உங்களுடைய சிம்மாசனமாக நீர் அமைத்து ஆண்டவரே அதிலே நீர் தங்கிடணும். மகிமையை எடுத்துக்கொள்ளும். இந்த நேரம் முதல் கொண்டு இந்த ஆராதனை முடிவு வரை அப்பா நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya. Oh Jesus, எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். ஹalleluya. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே.
பார்த்தேனையா. ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா. ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, என் தாழ்வில் என்னை நினைத்தவர், என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண. நான் வெட்கப்பட்ட சகல தேசங்கள் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே. நன்மைகளை எதிர்பார்த்து உதவுகிற இந்த உலகத்தில் எந்த நன்மையும் எதிர்பாராமல் எனக்காகவும் நீ ஜீவனையே இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன்,
யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி துதித்திடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி துதித்திடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. Yeah. Come on. Let's celebrate him. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Hallelujah துதி உமக்கே. Come on. Hallelujah துதி உமக்கே. Hey, hey. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டி, உயரத்தில் என்னை வைத்தி, பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டி, சாம்பலை போக்கி விட்டி, சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டி, உயரத்தில் என்னை வைத்தி, பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டி, சாம்பலை நீக்கி விட்டி, சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமாய். Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Sing it, hey. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Come on. Hallelujah. Hey, 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 hey. Hallelujah துதி உமக்கே.
Every tongue confess that Jesus Christ is the Lord. Oh, உமக்கு ஆராதனை. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமே, சாபங்களை மாற்றும் நாமமே, பேய்கள் நடுங்கும் நாமமே. தோன்றுவதில்லை. இப்பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். இந்த வியாதி இனிமேல் உங்களில் தோன்றுவதே இல்லை. உங்களுக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொஃபேகா, யாவே ரொஃபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்தன் இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே யாவே
அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா, யாவே 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 ரோஃபேகா, யாவே ரோஃபேகா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் இளம் முதியோர் ஞாயிறை அனுசரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் MIF-க்கு கொடுத்து வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து MIF-க்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகத்துடனும் சிறப்புடனும் வழி நடத்துவோம். நன்றி, சோஸ்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MYAF. Friends, our theme for this year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். Philippians chapter 2 verse 6 and 7. Who being in very nature
God did not consider equality with God something to be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடியான் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமை ரூபம் எடுத்தவராக இருந்தார். The Bible says God became a human for us, or he took a servanthood. அவர் ஒரு ஊழியக்காரனாக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாவற்றையும் அவர் விட்டது போல நாமும் நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகள் சாக்கியங்களை விட்டு கிறிஸ்துவ ஊழியனாக நம்முடைய சபைகளை ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். We should have the mind of Christ. What Jesus did, we also must do in these days. இந்த காலகட்டங்களிலே இளமுதியவர்களாக நீங்கள் உங்களுடைய சபைகளிலே சிறந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. மாநாட்டின் சார்பிலே இளமுதியோர் அனைவருக்கும் எங்களுடைய இந்த இளமுதியோர் ஞாயிறு வாழ்த்துதலை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த வருஷம் COVID-19 பல காரியங்கள் மாநாட்டு மூலியமாக செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய லோக்கல் திருச்சபையில செய்து வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யுங்கள். இந்த COVID-19 காலகட்டத்திலே நீங்கள் அதிகமானோர் நீட் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து இப்படியாக ஊழியம் செய்து வந்ததுக்காக நன்றி. நம்மளுடைய கருப்பொருள் கோட்டி கிறிஸ்துவன் ஊழியன் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாக இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட மாநாட்டின் சார்பிலே நாங்களும் பல காரியங்கள் செய்து வந்தோம். இந்த COVID-19 மூலியமாக TAC ரிலீஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு சிறிய தொகையை நாங்கள் ஒதுக்கி ஒரு 30 குடும்பங்களை நாங்கள் சந்தித்து வந்தோம். அது மாத்திரமல்ல, சென்ட்ரல் இருக்கிற ஸ்ரீலங்கா குடும்பத்திற்கு ஒரு 20 குடும்பத்திற்கும் நாம் உதவி செய்து வந்தோம். இதுக்காக கரம் நீட்டின ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் செய்கள். நம்மளுடைய மாநாட்டின் முகாம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம். அதற்காக கூட ஜெபியுங்கள். அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. வாருங்கள், இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் இளம் முதியோருக்காக ஒரு விசை நாம் ஜெபிப்போம். அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களிலே தேவனுடைய கரம் தொடர்ந்து தங்கும்படி நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு இவர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் சபையிலே செயல்பட்டு வருகிற இளம் முதியோர் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் பேர் சொல்லி அழைத்த இந்த அன்பான பிள்ளைகள் மேல் தொடர்ந்து உம்முடைய முத்திரை தங்கும்படி, உம்முடைய அங்கீகரிப்பு தங்கும்படி, ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் பகுத்தறிவிலும் ஆண்டவரே அவளுக்கு தேவையான எல்லா பலத்தையும் நீர் கொடுத்து ஆண்டவரே தம்முடைய ஊழியத்தில் நீர் கனி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. செயற்குழுவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து செய்கின்ற ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்களையும் அவர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். சபையானவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாத கருவிகளாய், உம்முடைய மகிமையின் கருவிகளாய் நீர் பயன்படுத்தும்படி
ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரியம் தொடர்ந்து தங்கட்டும். இவர்கள் மூலமாய் உம்முடைய திருச்சபையிலே நீர் வருமளவும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஊழியக்காரனாக அடியேன் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த விசேஷ ஞாயிறிலே உம்முடைய சத்திய வசனத்தை சற்று நாங்கள் தியானிக்கையில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருக்கும் உம்முடைய வார்த்தை நிறைவாய் தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மால் எழுதப்பட்ட வார்த்தைகள் உம்மால் மாத்திரமே வியாக்கியானம் சொல்ல முடியும், செய்ய முடியும். இப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் மேல் நாங்கள் சார்ந்திருந்து உம்முடைய ஆழங்களை எங்களுக்கு நீர் தெளிவாய் போதித்து கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாமல் அதை செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொரு நீர் வழிநடத்தும். எங்களுடைய தியானத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையிலே மற்ற மெத்தடிஸ்ட் சபைகளோடு சேர்ந்து இந்த மெத்தடிஸ்ட் இளம் முதியோர் ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய சபையின் இந்த இளம் முதியோருடைய தலைவி செய்தி கொடுத்தார்கள், வாழ்த்து செய்தி நம்முடைய மாநாட்டிலிருந்தும். மேலும் நம்முடைய சபையிலே கடந்த இளமுதியோருடைய செயற்குழு படங்களை நீங்கள் பார்த்து இந்த நாளிலேயே அவர்களை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிப்போம். நம்முடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டின் இளம் முதியோர் கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன் அல்லது ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரி என்பதே. Our conference MYAF theme for this year is the servant of Christ. So I have taken the same topic and I would like to share a few thoughts about who constitutes a servant of Christ.
If you notice in our church, many of the leaders are from the young adults group, which is commendable. நம்முடைய சபையிலும் கூட பலர் தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் நம்முடைய இளம் முதியோர்களாய் இருக்கிறார்கள். ஆக அந்த கருப்பொருளை எடுத்து மார்க்கு 10ஆம் அதிகாரம் 43 45 வசனத்தில் காணப்படுகிற கிறிஸ்துவின் ஊழியக்காரரை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். Basing my message based on Mark chapter 10, 43 to 45, which talks about Jesus teaching on who is the servant who is called to serve. இயேசுவானவர் ஊழியம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிதான மகத்துவமான ஸ்டேட்டஸ், அதாவது செய்யப்படுகிற ஊழியம், அதை குறித்து அவர் பேசாமல் அவர் வித்தியாசமாய் பேசுகிறார். Jesus doesn't measure leadership or servanthood in terms of power, prestige, possessions, or position. He takes on a different angle altogether. This greatness is determined by how many people you serve and not how many people serve you. எத்தனை பேருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க என்பதுதான் இயேசுவின் முக்கியத்துவம். எத்தனை பேர் நமக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதல்ல என்று பார்க்கிறோம். இந்த உதாரணத்தை இயேசுவின் வாழ்க்கையிலே காணப்பட்டது, அவர் அதை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Jesus not only taught it, he also lived what he said. And it is very clear when he came down from heaven as a servant. பரலோகத்திலிருந்து அவர் கம்பீரமாய் ராஜரீகமாய் வராதபடி ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-6 வசனமும் இதை நாம் வாசிக்கலாம். Read about the servanthood described in Luke 19:10 and Philippians 2:3-6. இயேசுவுடைய பிரதான இந்த ஊழியத்தை குறித்து அவர் செயல்முறையாக காட்டினது அந்த சீஷர்களுடைய கால்களை கழுவுனதை குறித்து நாம் பார்க்கிறோம். சில காரியங்கள் இந்த ஊழியக்காரரை குறித்து. முதலாவது, ஒரு நல்ல ஊழியக்காரர் கிட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். A good servant makes himself available at all times. Available. He prioritizes time. அவர் நேரத்தை குறித்து சரியாய் ஒழுங்குபடுத்துகிறார். தேவனுக்கு எவ்வளவு நேரம், ஊழியத்துக்கு எவ்வளவு நேரம் என்பது குறித்து சரியான விதத்தில் he allows God to arrange his schedule. அவர் செய்கின்ற ஊழியத்தை தேவன் தாமே ஒழுங்குபடுத்தி அவர் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறார். அப்படியானால் அவர் தேவன் எந்தெந்த விதத்திலே வாய்ப்புகளை கொடுக்கிறார், அந்த வாய்ப்புகளை அவர் எடுத்து அதை ஊழியத்துக்கென்று அவர் பயன்படுத்துவார். In the life of Jesus also, there were many opportunities that came to him. And in and through those opportunities, Jesus served the people. அப்போ இயேசுவை போல நமக்கும் சில சமயத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் போது எந்தெந்த வாய்ப்புகள் எந்தெந்த நேரத்தில் வருகிறதோ அதை நாம் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சில திறந்த வாசல்கள். அது ஒன்றாவது. ரெண்டாவது, எங்கே தேவை இருக்கிறதோ என்பதை குறித்து நல்ல ஒரு ஊழியக்காரன் உணர்கிறான். A servant looks for needs or realizes that there is a need to serve. அப்படியா எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் regard one another more important than yourself. உன்னை விட பிறர் முக்கியமானவர்கள் என்பதை குறித்து நாம் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். சில சமயத்தில்
நாம் எதிர்பார்க்காத நேரங்களிலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும். நம்முடைய நேரத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கு நம்ம சிந்திக்கவே இல்லை. ஆனால் வரும் பொழுது அது இங்கே காணப்படுகிற தேவையை நாம் உணர்கிறோம். See, ministry most of the time is based on the needs of people. எங்கெங்கே தேவை காணப்படுகிறது ஆண்டவர் நமக்கு ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆக வெளிப்படுத்தும் பொழுது அந்த திறந்த வாசலை கொண்டு நாம் பிறருக்கு ஊழியம் செய்வது நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. மூன்றாவது, a servant maximizes what he has. நல்ல ஒரு ஊழியக்காரன் மிகுதிப்படுத்துவார். எக்லிசியஸ்டிஸ் 9:10 பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், whatever your hands finds to do, do it with all your might. உன் கரம், இந்த பிரசங்கி புத்தகத்தில் சாலமோன் எழுதுகிறார், உன் கரம் எதை செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஊழியமையோ பணிவிடையோ சேவையோ உதவி செய்த வாய்ப்பு வரும் பொழுது அதை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று சாலமோன் எழுதுகிறார். அப்படி என்றால் அதை உடனடியாக செய். Don't put things off for a better day or a right time. ஊழியம் செய்வதற்கு அந்த நேரம் வரும் பொழுது இதை மற்றொரு நேரத்தில் செய்யலாம், இன்னொரு நாளைக்கு செய்யலாம் என்று சொல்லி நாம் அதை தள்ளி விடாதபடி உடனடியாக அதை நாம் செய்வது அவசியம். You don't have to feel that you're not qualified for this particular service or ministry. சில சமயத்தில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, I'm not qualified என்று நாம் சிந்திக்கலாம். No, you don't have to think. It is God who calls the unqualified to qualify for his task. இப்போ பாருங்க, தகுதி இல்லாதவர்களை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி ஊழியத்துக்கு என்று அவர் அனுப்புகிறார். நானும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு வரவேனான் என்று எனக்கு தெரியாது. I never knew that I will come to a ministry like this, standing and preaching to you. But God, in his own sovereign mercy and grace, took me aside, knowing that I was not so perfect like great giants of God, but he qualified when I felt unqualified and sent me out. So, சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மளால் அதை செய்ய முடியாது என்று. ஆனால் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் நம்மை தகுதிப்படுத்தி அனுப்புகிறார். If I can't do it properly, I won't do it. Your attitude must change. இது என்னால் முழுமையாய் செய்ய முடியாது என்று நினைத்தாலும் கூட கர்த்தர் அதை செய்வதற்கு உதவி செய்கிறார். God always, because he has called you, அவர் நம்மை ஊழியத்துக்கென்று அழைத்தபடியினால் அவர் அந்த வேலையை பூர்ணமாய் செய்து முடிப்பதற்கு அவர் நம்மை வழிநடத்துவார். நான்காவது, a servant gives all to every task. இந்த ஊழியக்காரர் தாராளமாக செய்வார். He goes out all the way to do the task. சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் இது என்னுடைய ஊழியம் அல்ல. Sometimes we are confronted with mundane tasks like small services. இது சின்ன ஒரு ஊழியம் தானே, மற்றவங்க கவனிச்சுக்கலாம். We start small. We grow in Christ in small services. And there is no service which is not important to God. ஆண்டுடைய பார்வையிலே சிறிய ஊழியமும் முக்கியம், பெரிய ஊழியமும் முக்கியமாய் இருக்கிறது. இயேசுவின் வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது சில ஊழியங்கள் ரொம்ப பேர் போய் செய்வது கிடையாது.
அப்படிப்பட்ட நம்ம நினைக்கலாம் கீழ்த்தனமான ஒரு ஊழியம், யாருமே செய்யாத ஊழியத்தை இயேசுவானவர் போய் செய்தாரே. சீஷருடைய கால்களை கழுவினதை நாம் பார்க்கிறோம். பலர் பிள்ளைகளோடு நேரம் செலுத்த மாட்டார்கள். இயேசுவானவர் அவரோடு நேரம் செலுத்தினார். He fixed breakfast for the disciples. இல்லையா? And then he also served among the lepers. He touched the lepers to heal them. குஷ்டரோகிகள் மத்தியிலும் கூட யாருமே ஊழியம் செய்யாதவர்கள் அவர் செய்தார். When I was in Bible school in India, I worked among the lepers. Every weekend I used to go as a team to minister in a leprosy hospital. And it was a very challenging experience. நான் வேதாகம கல்லூரியில் படிக்கிற நாட்களிலும் கூட இந்த கொத்தாரா என்கிற ஒரு இடத்துல இந்தியாவிலே இந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே நானும் என் குழுவினரும் வாரம் சென்று அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வோம். அது எனக்கு ஒரு பெரிய சவால் மாத்திரமல்ல, என்னுடைய மனசில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம என்னென்ன ஊழியம் நமக்கு கிடைக்கிறதோ அது நம்ம அது அற்பமாக எண்ணாதபடி செய்வதற்கு ஆசீர்வாதம். இயேசு சொன்னார் லூக்கா 16:10 நீங்கள் சிறிய காரியத்தில் உண்மையாக இருப்பீர்களானால் உங்களுக்கு பெரிய காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருக்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். Jesus says in Luke 16:10, a person who is faithful in a little thing is also faithful in much, and Jesus blesses them. அப்போ ஊழியம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் சிறிய காரியங்களிலே அவர்கள் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வாசல்கள் திறந்து இன்னும் பெரிய பொறுப்பான கணங்குரிய ஊழியங்களை அவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. 5வது பிரியமானவர்களே, servants are consistent and finish the task given to them. நல்ல ஒரு ஊழியக்காரர் அவர் ஆரம்பிக்கிற ஊழியத்தை முடித்து கொடுப்பார். finish their responsibilities. இப்போ பாருங்க, இப்போ யங் அடால்ட்ஸ் எடுத்துக்கொள்வோமே, பலருக்கு பல வித்தியாசமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பொறுப்புகள் அவர் கரத்தில் கொடுக்கும் பொழுது அந்த ஊழியத்தில் அவர்கள் தலைமத்துவம் நடத்தும் பொழுது ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு பொறுப்போடு அந்த ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும். கம்ப்ளீட்ஸ் கமிட்மெண்ட். ஒரு நல்ல ஊழியக்காரன் ஆரம்பத்தில் சரி இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு நான் பொருத்தனை செய்கிறேன், அப்போ அந்த பொருத்தனை அவர் காத்துக்கொள்வார். He completes any commitments about the ministry or service that he has done. He doesn't leave a job half done. பாது வழியில் நல்ல ஒரு ஊழியக்காரர் வேலையை விட்டு ஊழியத்தை விட்டு அவர் ஓட மாட்டார். It should not be. A good servant of Christ doesn't leave his job half done but aims to complete the job. Both Jesus and Paul were finishers of the service. இயேசுவானவரும் பவுலும் நீங்கள் பார்ப்பீர்களானால் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவர்கள் முடித்தார்கள். முடிந்தது என்றார் இயேசுவானவர். 2 தீமோத்தேயு 4:7 என் ஊழியத்தை நான் செய்து முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லும்போது அவர் திருப்தியோடு ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர் செய்து முடித்து இவ்விதமாக திருப்தியோடு அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். Don't get sidetracked when it is not popular or not getting much attention. நாம் செய்து வருகிற ஊழியத்தில் பிறர் நமக்கு கவனம் செலுத்தாவிட்டால் என்ன யாருமே நான் செய்கிற ஊழியத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்று அப்படிப்பட்ட ஒரு சைட் ட்ராக், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதாவது என்னை கவனிக்காமல் இருக்கிறார்களே என்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுது நாம் செய்கின்ற ஊழியத்தை அது பாதிக்க செய்யும் என்று பார்க்கிறோம். 6வது,
Servants keep a low profile. தங்களை தாங்களே உயர்த்த மாட்டார்கள். ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்பொழுதுமே தாழ்மையாய் மறைவாய் இருப்பான். They don't command attention to themselves. They don't promote themselves in the ministry. எல்லாரும் பார்க்க வேண்டும், எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து தங்களை தாமே அவர்கள் உயர்த்த மாட்டார்கள். Self promotion and servanthood don't mix. நான் என்னை உயர்த்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த இரண்டும் ஒருபோதும் சேராது. ஊழியம் என்பது ஒரு தாழ்மையான ஒரு செயல்படுதல். We don't impress others to find earthly praise and glory. நான் செய்கின்ற ஊழியம் மற்றவர்களுடைய மகிமைக்கோ பிரியத்துக்கோ நாம் செய்யாதபடி தேவனுக்கு மாத்திரமே செய்ய வேண்டும். Hallelujah. We don't wait for the praise of people to come and tell us that we have done well in our ministry. ரெண்டு வசனங்களை கூறுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், Matthew chapter 6 verse 2, when you give to the poor, do not sound a trumpet before you. வசனம் மத்தேயு 6 என்று சொல்லுது, நீ ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது உன் எக்காலத்தை ஊதாதே. அப்படின்னா என்ன? நான் தாராளமாக கொடுக்குறேன், என்னுடைய ஊழியம் கொடுக்குற ஊழியம். ஆனால் பிறர் அதை பார்த்து என்னை புகழ வேண்டும் என்று எக்காலத்தை ஊதாதே, என்ன சொல்லுவாங்க, பீத்துக்காதே என்று அர்த்தம். அதே தொடர்ந்து 3ஆம் வசனம், அதாவது மத்தேயு 6:3, Matthew chapter 6 verse 3, when you give, do not let your left hand know what your right hand is doing. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே. நீ கொடுக்கும் பொழுது, நீ ஊழியம் செய்யும் பொழுது, நீ சேவை செய்யும் பொழுது, நீ உதவி செய்யும் பொழுது, இதோ வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வலது கை செய்கிறதை உன்னுடைய இடது கை தெரியாமல் இருக்கட்டும் என்பதற்கு அர்த்தமாம். அப்படியானால் நாம் செயல்படுகின்ற ஊழியம் பிறர் பார்த்து நம்மை புகழாதபடிக்கு ஆண்டவர் நம்மை நடத்த நாம் செயல்பட வேண்டும். We must be unconsciously act in our service or ministry without recognition from people. There are instances of servants of God who wanted limelight, to be in the spotlight, and so the whole world must praise them. The more we seek this kind of attention from the world, the faster we can fall. பிறர் முன்னுக்கு இருந்து எல்லாரும் உலகமே பாராட்டணும் என்பதை குறித்து they are looking for some form of impression from people. But don't forget, the more glamorous your ministry is, the faster you can fall. இல்லையா? இன்றைக்கு கூட ஊழியக்காரர்கள், நான் இதை ஜட்ஜ்மெண்டலாக சொல்லவில்லை. There are servants who like to be glamorous. I'll give you an example. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்க. ஒரு சமயத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகர் ஒரு சபைக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டார். அப்போ இந்த 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 சுவிசேஷகர் அந்த போதகரோடு, அந்த லோக்கல் சர்ச், அந்த சபை பாஸ்தரோடு அவர் கான்டாக்ட் பண்ணி சில நிபந்தனைகளை அவர் சொன்னார். அவர் சொல்கிறாரு, ஓகே, நான் உங்கள் சபைக்கு ஊழியம் செய்யணுன்னாக்கா எனக்கு நீங்கள் 30,000 வெள்ளி கொடுக்கணும், லவ் கிஃப்டா. If I come and minister in your church, you see, this evangelist is giving conditions to the local church pastor. You must give me a love gift of 30,000 ringgit or dollars. That's not all. அவர் சொல்கிறாரு, என்னுடைய படம், அந்த
டவுனில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் போஸ்டர் ஒட்டி இப்படிப்பட்டவர் வரார் என்பதை குறித்து ஒரு விளம்பரம் கொடுக்கணும். I want you all to put posters all over the city that such a speaker is coming. And then plus மற்ற நிபந்தனைகள் அவர் சொன்னார். This is not the work of a servant of Christ. கிறிஸ்துவின் ஊழியக்காரர் இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் ஈடுபட மாட்டார். ஒரு சபைக்கு அழைக்கிறாருங்களோ, போங்க ஊழியம் செய்யுங்க, மனதார செய்யுங்க. அவங்க என்ன பராமரிப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அல்லது என்ன லெஃப்ட் கிட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போய்கிட்டே இருங்க. I've gone through some experiences where the love gift was very small, even did not cover my travel cost, but I never grumbled. I came there for ministry. Whatever they gave, I accepted. Whatever they fed me, I ate, rejoicefully coming home. ஏழாவது, சபையோ தேவனையோ ஊழியக்காரர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். Servants don't use the church or God for their personal use. They don't use religion to bring praise to themselves. சபையை வைத்து அல்லது தேவனுடைய நாமத்தை வைத்து அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய எதிர்பார்த்ததை அவர்கள் பயன்படுத்தி செய்யக்கூடாது. A good servant doesn't use the name of the church. A good servant of Christ doesn't use the name of God for his own benefits. அவருடைய சொந்த லாபத்துக்கு, அவருடைய சொந்த பெருமைக்கு, சொந்த பேர் புகழுக்கு சபையோ அல்லது தேவனுடைய நாமத்தையோ அவர் பயன்படுத்தக்கூடாது. It's important to understand. எட்டாவது, servants concentrate on their own work. நல்ல ஒரு ஊழியக்காரர் தமக்கு கொடுத்த ஊழியத்தை கவனமாய் யோசித்து ஆலோசித்து அவர் செய்ய வேண்டிய முறையில் தேவனுடைய வழிநடத்தும் மூலமாய், ஆலோசனை மூலமாய் அவர் செய்வார். எந்த காரணத்தை குறித்தும் அந்த ஊழியக்காரன் என்னை விட நல்லா செய்கிறார் அல்லது என்னை விட குறைவாய் செய்கிறார் என்பது குறித்து அந்த எண்ணம், அந்த போட்டி போடுகிற எண்ணம் வரவே கூடாது. There must not be any form of competitive spirit within a good servant of Jesus Christ. பிறர் நல்லா செய்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't compare with another servant of God who does better than you or doesn't do up to the standard you are doing. No competition. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. Be happy with the ministry you are doing. God is going to respect you, honor you, bless you in the framework of your ministry. நீ தாழ்மையோடு அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த வட்டத்துக்குள்ளே ஆண்டவர் நீ செய்கிற ஊழியத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய சிறந்ததை நீ கொடு. Give the best you can. The little work that you are doing for God is important to Him. Don't compare yourself to others. I told you before, you remember, when I wanted to graduate from Bible college, I told the Lord, I want to preach like Billy Graham. I want to be the pastor of a large church. I was good in preaching. You don't believe her? You better believe, man. I'm a good preacher. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய வேதாம கல்லூரி படிப்பு முடிந்து வருவதற்கு முன்னே, ஆண்டவரே நான் பிலி கிரஹாம் போனால் பிரசங்க பண்ண வேண்டும். அவர் பிரசங்கித்து 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் அந்த அழைப்பு கொடுக்கும்போது திரளான ஜனம் முன்னுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ரெண்டாவது சொன்னேன், ஆண்டவரே நான் மலேசியாவுக்கு திரும்பி போகும்போது எனக்கு ஒரு பெரிய சபையை கொடுங்க. ஆமாம், பெரிய சபையை எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்தபோது ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு புளியாந்தோப்பு சபை ஜோரில்
என்கிற இடத்துக்கு அனுப்புனார். வசதி கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படி கஷ்டப்பட்டேன். பட் ஐ எம் glad that God taught me to be the servant He expected of me to begin. அந்த அனுபவம் கர்த்தர் கொடுத்தது நல்லது. ஏனென்றால் சிறிய ஆரம்பத்தில், கரடு முரடான ஆரம்பத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே கொண்டு வந்தார். யூ servant of Christ, listen. இளமுதியோர் அல்லது மற்றவர்களும் சரி, ஊழியம் செய்யறவர், கர்த்தர் எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தாலும் கூட அதுக்கு நீ உண்மையாயிரு, அவர் உன்னை உயர்த்துவார். Finally, friends, servants think like a steward rather than a boss or a owner. ஒரு நல்ல ஊழியக்காரன் ஒரு உக்கிரானர், அவர் எஜமான் அல்ல. ஞாபகம் இருக்கட்டும், எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். Everything belongs to God. Psalm 24 verse 1, 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில். அப்படியானால் கர்த்தர் என்னென்ன காரியத்தை, என்னென்ன பொருள், எந்தெந்த மக்களை நம்முடைய கருத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் நாம் எஜமானாக காணாதபடிக்கு, அதிகாரம் உள்ளவர்களாய் காணாதபடிக்கு, அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ ஒரு உக்கிரான, எஜமான் ஆண்டவர் இயேசு. You are just a steward as you minister or serve in the church. The one in authority and power, the one who governs, the one who directs ministry is the Lord God Himself. அப்படியானால் நாம் செயல்பட்டு வருகிற இந்த ஊழியத்தை, பிரியமானவர்களே, நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய பரலோக வீட்டுக்கு சென்று விடுவோம். அது வரைக்கும் நம்முடைய ஊழியத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிந்து உண்மையோடு உத்தமத்தோடு நாம் செல்லுவோம். மறந்துவிடாத இருக்கு, தேவனுடைய கரத்திலே நாம் ஊழியம் செய்கின்ற கருவிகள். ஆக அதன் மேல் நம்முடைய சொந்த நோக்கங்களை நாம் வைக்கக்கூடாது. He is the one in authority. We are just serving the one in authority. இந்த அதிகாரம் உள்ள தேவனுக்கு அவர் சொல்லுகிறார், என் ஊழியத்துக்கு உன்னை பயன்படுத்த நான் அனுப்புகிறேன். ஆனப்படினாலே அவருடைய கரத்தில் நான் ஒரு உக்கிரான. He is the one who sends for ministry and service, and therefore we are the instruments of His purpose, His will, His glory. ஒரே ஒரு கேள்வி சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். How well are you as a servant of Christ? உன்னுடைய வாழ்க்கையிலே என் அருமையான சகோதரன் சகோதரியே, நீ எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரியாய் இருக்கிறாய்? நான் பகிர்ந்து கொண்ட இந்த காரியங்களை குறித்து மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். இந்த தகுதி, இந்த அழைப்பு, இந்த முத்திரை இது என் மேல் இருக்கிறதா, காணப்படுகிறது குறித்து ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்ற ஊழியக்காரர்களாய் நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை, ஊழியத்தை செய்து முடிப்போம். Hallelujah! Let us realize, think about these things which I shared and see whether all these qualities are within me as I serve Christ. You are doing a wonderful job. You are God's faithful servant. You have been called by name to do the specific work and ministry and service that you are doing now. Keep it up. Keep it up, my dear friend. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உண்மையானது. நீங்கள் செய்து வருகின்ற ஊழியம் பாராட்டப்படத்தக்கது. தொடர்ந்து செய்யுங்கள். செய்து முடித்து அவராலே பாராட்டப்படுங்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்திய வசனத்துக்காக நன்றி ராஜா. அந்த வசனங்களின் ஊழியத்திற்காக நன்றி ராஜா. கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரர் இவ்விதமாய் தேவ வார்த்தையின் பிரகாரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்த இந்த காரியங்கள் எங்கள் ஒவ்வொருக்கும் பயனுள்ளதாய் ஆசீர்வாதமான ஒரு 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 காரியமாய் தங்கும்படி எங்களை நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு மேலும் உடைய விசேஷித்த அபிஷேகம் தங்கட்டும். எல்லாம் முதியோர் மாத்திரமல்ல, வாலிபரும் சரி, பிள்ளைகளும் சரி, முதியோரும் சரி, எந்தெந்த ஊழியத்திலே செயல்படுகிறார்கள் அப்பா, உம்முடைய பக்க பலன், உம்முடைய துணை கடந்து செல்லட்டும். அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை செய்து வருகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் வழி நடத்தும். உங்களுடைய ஆலோசனை தொடர்ந்து தந்தரணும். ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவே மனுஷகுமாரன் வந்தார், அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சத்திய வசனம் சொல்லுவதை போல ஆண்டவர் எங்களை அழைத்தவர் நீ. கடைசி வரைக்கும் பிறர் எங்களுக்கு ஊழியம் செய்யாத படிக்க நாங்கள் பிறருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் கிறிஸ்து இயேசுவின் உண்மையான உத்தமமான ஊழியக்காரர்களாய் எங்களை கடைசி வரைக்கும் நீர் வழிநடத்தி உம்முடைய நாமத்தை எங்களில் நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சமூகத்தில் ஆவி ஆத்மா சரீரம் யாவையும் அர்ப்பணித்து பலிபீடத்தில் என்னை பரணே என்று பாடி ஒப்புக் கொடுக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்த
சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் விசேஷித்த விதத்தில் ஊழியத்துக்கு அழைத்த நம் அனைவரோடும் அவருடைய வழிநடத்தல் தங்கும்படி திருத்துவ தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 ஆசீர்வாத பாடல் சேர்ந்து பாடும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. Hallelujah. Bless you, bless you, bless you. Amen.